ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவீந்திர. நெக்ஸ்ட் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு இருக்கேன். பட் ஏதாவது ஆஃபர் சேல் இப்போ வருமா, ஆஃபருக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்ச் 11லேருந்து 15 வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டே சேல் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஆஃபர் சேலில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு ஆஃபர்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் வரப்போகிற ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸை இப்போ அவங்களுடைய பேஜில் அவங்க லிஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பேஜில் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அந்த ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஆஃபர்ஸ் இருக்க போகுது வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங் டே சேல் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி வர மார்ச் 11லேருந்து 15 வரைக்கும் 5 நாள் அப்படின்றது நடக்க போகுது. இதுவே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் 10ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. மற்றபடி இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டே சேலில் கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ கார்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக நீங்கள் பேடிஎம் வேலெட்டில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் 100 rupees கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய கார்டு ஆஃபர்ஸாக இருக்குது. மற்றபடி இது போக இங்கே இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதில் மெயினாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுலேயும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டெடிகேட்டட் பேஜில் இந்தந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஐஃபோனுடைய இந்த லேட்டஸ்ட் 14 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதில் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஐஃபோன் 14 and 14 Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு நல்ல டீல் அப்படின்றது வரப்போகுது. ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு அண்டர் 70K செக்மெண்ட்லேயே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா 72,000க்கு செல் பண்ணுறாங்க. அண்ட் ஐஃபோன் 14 Plus நமக்கு 80,000 ரூபா கிட்ட ப்ரைஸிங்கில் ஆக்சுவலி செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு அண்டர் 70K செக்மெண்ட்லேயே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஐஃபோனுடைய 14 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் யாராவது வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீலை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து போக்கோ ஸ்மார்ட் ஃபோனுக்கான டீல்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கான டீல் ஆக்சுவலி இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் போக்கோ C55 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா 9,500 ரூபாய்க்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நம்மளால 8,500 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக ப்ரைஸ் கட் அப்படின்றது இருக்க போதில் கார்டு ஆஃபர்ஸ் இருக்க போகுது. கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு 1,000 rupees கம்மியாக 8,500க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி போக்கோ கிட்ட இருந்தே போக்கோ X5 Pro 5G ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் 23,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி லான்ச் பண்ணி இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் 22,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்கேயுமே பெருசாக ப்ரைஸ் கட் அப்படின்றது எதுவும் இருக்க போது கிடையாது. பட் கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு. அந்த கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணும்போது உங்களால் ஒரு 1,000 rupees கம்மியாக 22,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போக்கோ கிட்ட இருந்து பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கக்கூடிய போக்கோ M5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு ஆஃபரையுமே ஆக்சுவலி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஒரு 1000 ரூபாய் கம்மியாக 11,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ப்ரைஸ் கட் கிடையாது. பட் கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணும்போது உங்களால் 1,000 rupees கம்மியாக 11,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க முடியும். ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கக்கூடியவங்க இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸ் இருக்க போகுது. அதுலேயும் கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஆஃபர்ஸை இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் கூகுள் பிக்சல் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க ஆக்சுவலி மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு இந்த கூகுள் பிக்சல் 7 இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நம்மளால அண்டர் 50,000 செக்மெண்ட்டுக்கு இந்த கூகுள் பிக்சல் 7 வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர். கூகுள் பிக்சல் 7 வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கூகுள் பிக்சல் 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளால அண்டர் 70,000 செக்மெண்ட்டுக்கே வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் தான். ஸோ அதனால கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் யாராவது வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. கார்டு ஆஃபர் ப்ளஸ் அவங்களுடைய ப்ரைஸ் கட்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களால் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்க போகுது. அதில் சாம்சங் கேலக்ஸி S21 FE இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் 40,000 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல ஆஃபர் தான். 10,000 ரூபா கிட்ட ப்ரைஸிங் கம்மியாக போகுது. பட் இது ஃபுல்லாகவே டேரக்ட் ப்ரைஸ் கட் கிடையாது. கார்டு ஆஃபர் ப்ளஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கட் இருக்கும். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு தமிழான ஸ்மார்ட் ஃபோன் தான். அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து ஒரு ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி அதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip
இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஆஃபர்ஸ் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய பிரைசிங் 70,000 ரூபா. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 50,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல பிரைசிங் தான். 50,000 ரூபாய்க்கு ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் உண்மையிலே ஒரு நல்ல ஆஃபர் தானே. ஸோ அதனால் ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோன் யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல ஆஃபராக கண்டிப்பாக இந்த சாம்சங் கேலக்ஸி Z ஃபிளிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங் டேஸ் எல்லாம் அவங்க ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸ்லாம் இதெல்லாம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸ்லாம் மட்டும்தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது போக கண்டிப்பாக இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக அவங்க ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட்டையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அவங்க ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.